ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோவக்காய் இருந்தால் இப்படி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். கோவக்காய் வந்து பழமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் காயாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் காயை வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா எது இருந்தாலும் அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மசாலா வந்து 1½ ஸ்பூன், லைட்டாக சால்ட், அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து 1½ ஸ்பூன். நம்மளுக்கே தெரியும் அந்த காய்க்கு இவ்வளோ தான் மாவு யூஸ் பண்ணணுன்னு. என்னோடய காய்க்கு வந்து நான் 1½ ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும், தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நான் பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஆயிலில் போடுறதுனால ஸோ ஆயிலே அதை எடுத்துரும். அப்போ அதில் வந்து மசாலா வந்து பிடிக்காது. அதனால் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ஓரளவு பக்குவத்தோடு நம்ம வச்சுக்கிட்டா தான் ஆயிலில் போடும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வந்து நல்லா பிசைஞ்சுக்கிடணும். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறத இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டி கூட வச்சு அதை வேக வச்சோம் அப்படின்னா அதுலேயும் டேஸ்ட் இருக்காது. சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சைடிஷாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் வச்சா தான் அது நல்லா வேகவும் செய்யும். ஸோ நான் போட்டதை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பேட்ச் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ இப்படி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.